இல்ல, தியானம் பண்றதே ஒருத்தர் மாறி போறதுதான். அப்ப தியானம் பண்ண தொடங்கும் போது அது எல்லாத்தையும் மாத்தும். இப்ப பொதுவா தியானம் பண்றவங்க ஒரு நாள் அவங்க தூக்கமே போயிடும், அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அந்த தூங்குற நரம்பு விழிச்சிருச்சுன்னா திருப்பி தூக்கம்ங்கிற ஒரு செயலே வராது. அவங்க என்ன நினைச்சாலும் தூங்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப இதுதான் இப்ப மனித செயல்ல இருக்கும்போது தூக்கம். அப்ப மனித செயல்ல இருந்து விடுபட்ட ஒருத்தருக்கு டாக்டர் குறைஞ்சபட்சம் என்ன சொல்லுவாங்க, 7 மணி நேரம் நீங்க 6 மணி நேரம் தூங்கியே ஆகணும் தான் அப்படிம்பாங்க. அது நார்மல் உடலுக்கு. அப்ப ஒருத்தர் டோட்டலாவே அவர் வேற வடிவத்துல உடலை விழிப்படைய வச்சுட்டாருன்னா அவருக்கு அந்த எனர்ஜி தானாவே கிடைச்சிருது. அந்த வாய்ப்பு அவருக்கு தானாவே உருவாக்கப்பட்டிருது. அப்ப நீங்க அதை நீங்க பாத்துக்கங்க. அப்ப தூக்கம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம், சாப்பாடு, உடை மேல இருக்கிற கவனம், குடும்பத்து மேல இருக்கிற கவனம், பொது வாழ்க்கையில இருக்கிற கவனம், நம்ம படம் பார்த்தது, நம்ம படிச்சது எல்லாத்துலயுமே ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ இந்த தியானம் பண்ணதுக்கு அப்புறம் மாற தொடங்குவான். அது முற்றிலும் மாற தொடங்குவான். அது மாற தொடங்குறதுக்கு காரணமே அவன் தியானம் தான். அந்த தியானத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்க உங்களுடைய நேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வேலையை ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிக்கும்னா நீங்க பருவ மாற்றம் ஆனாதான் ஆரம்பிக்கும். இவ்வளவுதான்.